வணக்கம் நண்பர்களே. டாக்டர், எனக்கு பிபி அடிக்கடி குறைகிறது, அதிகமாக தண்ணீர் குடித்தால் சரியாகி விடுமா? காலை எழுந்தவுடன் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும்? லோ பிபி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 5 to 6 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டுமா? உப்பு கலந்த தண்ணீர் குடிப்பது நல்லதா? இப்படிப்பட்ட கேள்விகள் லோ பிபி உள்ளவர்களிடம் மிகவும் பொதுவாக கேட்கப்படுகின்றன. வணக்கம், நான் உங்க டாக்டர் பிரசாந்த். இதயத்தை புரிந்து கொள்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். பலரும் ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறாங்க. பிபி குறைஞ்சா எவ்வளவு தண்ணீர் வேண்டாலும் குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன தெரியுங்களா? தண்ணீர் குடிப்பது லோ பிபிக்கு உதவலாம், ஆனால் அதற்கும் சரியான அளவு, சரியான நேரம், சரியான விதிமுறைகள் இருக்கு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, லோ பிபினா என்ன, தண்ணீர் எப்படி பிபியை உயர்த்த போகுது, எப்போது குடிக்க வேண்டும், எவ்வளவு குடிக்க வேண்டும், யார் அதிக தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட், லோ பிபி என்றால் என்ன? பொதுவாக பிபி பார்த்தீங்கன்னா ஒரு 120/80 இருக்கும். அதே 90/60 கீழே இருந்தால் அது லோ பிபின்னு கருதப்படலாம். ஆனால் முக்கியமானது எண் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து தலைச்சுற்றல், மயக்கம், பலவீனம், பார்வை மங்குதல் இருக்கிறதா என்பது தான் முக்கியம். சிலருக்கு ஒரு 90/60 இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து, தண்ணீர் பிபியை எப்படி பாதிக்கிறது? நம்ம உடல்ல ரத்தத்துல பெரும்பகுதி தண்ணீரால ஆனது தான். உடல்ல தண்ணீர் குறைஞ்சதுன்னா பிளட் வால்யூம் குறையும், இதயத்திற்கு திரும்பவும் ரத்தமும் குறையும், பிபி குறையலாம். எனவே சரியான ஹைட்ரேஷன் இல்லைன்னா பிபி கண்டிப்பாவே குறையும். அடுத்து, இந்த லோ பிபி இருக்கிறவங்களுக்கு ஏன் தண்ணீர் சத்து ரொம்ப கம்மியாகவே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல தண்ணீர் குறையும் போது, அதாவது டீஹைட்ரேஷன், அதன் அறிகுறிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாய் வளர்றது, சோர்வு, தலைச்சுற்றல், சிறுநீர் குறைதல், இவை அனைத்தும் லோ பிபியோட அறிகுறிகள் தான். அடுத்து, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர்? இது மிகவும் முக்கியமான கேள்வி. அனைவருக்கும் ஒரே அளவு கிடையாது. பொதுவாக ஒரு பெண்களாக இருந்தால் ஒரு 2.5 to 3 லிட்டரு, ஆண்களாக இருந்தால் 3.5 to 4 லிட்டர் கூட போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த வெயில், உடற்பயிற்சி இருந்தால் தண்ணீரோட அளவு அதிகரிக்கும். இந்த லோ பிபி இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்ச உடனே 1 அல்லது 2 டம்ளர் குடிப்பது ரொம்பவே நல்லது. இரவு முழுதும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருந்து நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி இருக்கும். அதனால் காலையில் நேரத்தில் உங்களுக்கு பிபி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு 1 இல்ல 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது, தண்ணீரை ஒரே நேரத்தில் குடிக்கலாமா? நான் காலையில் 2 லிட்டர் குடித்து முடித்து விடுவேன், அதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன்னா அது சரியான முறை அல்ல. சிறந்த முறை என்னென்னா, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 3 லிட்டரோ 4 லிட்டரோ குடிக்கணும். அப்போ தான் உடல் நன்றாக ஹைட்ரேட்டடாக இருக்கும், சிறுநீரங்களுக்கும் சுமை இருக்காது. அடுத்து, உப்பு கலந்த தண்ணீர் நல்லதா இல்லை கெட்டதா? சில லோ பிபி நோயாளிகளுக்கு மருத்துவர் ஆலோசனை படி இந்த உப்பு கலந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது அனைவருக்கும் பொருந்தாது. ஏன்னா இந்த உப்பு தண்ணீரை நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். அடுத்து, எந்த முறையான தண்ணீரை நாம் எடுத்துக்கலாம்? நல்ல தேர்வுகளில் என்னென்னா பிளைன் வாட்டர், அப்புறம் மோர், எலும்பிச்சை தண்ணீர், டெண்டர் கோகனட் வாட்டர், அப்புறம் ஓஆர்எஸ். கவனமாக இருக்க வேண்டியதெல்லாம் என்னென்னா, அதிகமாக சர்க்கரை பானங்கள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அதிக எனர்ஜி ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் அதிக தண்ணீர் குடிக்கக்கூடாது? சில பேர் தண்ணீர் நல்லது தானே, நம்ம ஜாஸ்தி குடிக்கலாம், என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸு, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸு, லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்க அதிக தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே ஆபத்து. சில நேரங்களில் இந்த ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன், தண்ணியை ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தான் சொல்லுவாங்க இந்த டிசீஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து, இந்த லோ பிபி உள்ளவர்களுக்கு ஒரு 10 கோல்டன் ரூல்ஸ் நான் சொல்கிறேன். ரூல் 1 என்ன தெரியுங்களா? காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கணும். ரூல் 2 ஒரே நேரத்தில் அதிகமாக குடிக்க வேண்டாம். ரூல் 3 நாளெங்கும் இடைவேளையில் குடிக்கணும். ரூல் 4 வெயிலில் வேலை செய்தால் அதிகமாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். ரூல் 5 சிறுநீர், யூரின் போகிற கலரை நீங்கள் டெய்லியும் பார்க்கணும். ரூல் 6 நீங்கள் வெயிலில் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா, அந்த டைமில் உங்களுக்கு மயக்கம் வருதுன்னா உட்காந்து கொஞ்சம் தண்ணீர் குடிக்கணும். ரூல் 7 உணவை நீங்கள் என்றைக்கும் தவிர்க்காதீங்க. ரூல் 8 அதிகமாக மது அருந்தாதீங்க. ரூல் 9 மருத்துவர் சொன்னால் மட்டுமே உப்பை அதிகரிக்கவும். ரூல் 10 பார்த்தீங்கன்னா, அடிக்கடி லோ பிபி இருந்தால் காரணத்தை உடனே கண்டுபிடிக்கணும், மருத்துவரை நீங்கள் அணுகுங்க. நண்பர்களே, லோ பிபி உள்ளவர்களுக்கு தண்ணீர் மிகவும் முக்கியமானது. ஆனால் அதிகமாக குடிப்பது தீர்வு அல்ல. உப்பு தண்ணீர் அனைவருக்கும் பொருந்தாது. தாங்களாக சிகிச்சை செய்யவே கூடாது. நினைவில் நீங்கள் கொள்ள வேண்டியது என்னென்னலான்னா,
போதுமான ஹைட்ரேஷன், சரியான உணர்வு, காரணத்தை கண்டறிதல், மருத்துவர் ஆலோசனை, இது எல்லாமே தான் லோ பிபியை பாதுகாப்பாக இருக்க உதவும். இறுதியாக ஒரே வரி நான் சொல்கிறேன், லோ பிபிக்கு தண்ணீர் ஒரு நல்ல நண்பன். அளவுக்கு மீறினால் அதுவும் பிரச்சனையாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு ஆரோக்கியமான வீடியோவில் சந்திப்போம்.